மலையினோரு அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலகாக்கும் மாரியம்மா எம்மம்மா. கூழு பானை தூக்கின்னு வரேன், ஓரமா நில்லுங்க. இப்பதான் ஆடி நிற்பீங்க, அதுக்கு தான் பாட்டு பாடிங்க இருக்கோம். வா வா வா, பத்திரமா எடுத்துன்னு வா. கூழு சூப்பரா இருக்கு. ஆடி மாசம் பிறந்துச்சா? சாமிக்கு தான் கூழ் ஊத்த பண்ணப்பா. ஆடி மாசம் இந்த வாரம் தான் பிறக்குது. இது சாமிக்கு இல்ல, நம்மள இருக்கோம். ஆத்தாடி மாரியம்மா கூழ் ஆக்கி வச்சோம் வாடியம்மா. போங்க போங்க, ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துனாங்க. அழகு அரிசிய பழக்க வேண்டாம், வந்து குடிச்சு புட்டு போடியம்மா. சாமிக்குல அடுத்த வாரம் இல்ல 3வது வாரம் தான் கூழ் ஊத்தணும். இப்ப இது நமக்கு போங்கடி டம்ளர் எடுத்துனாடி போய் சும்மா இருக்க சாமியை கூப்பிடுவா போல குடிக்கிறதுக்கு. சதீஷ, நீ போயிட்டு தங்கச்சி கூப்பிட்டு நம்ம கூப்பிடு வா. அம்மா தான் கூழ் கேட்டு இந்த பாரு கலந்து கூப்பிட்டு வர தெரியுமா. ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா. இப்ப இந்த கூழ் பானையை தட்டி உடைக்கணும், அதானே இப்ப நீ ஆடி இருக்க. போ உள்ள போயிட்டு டம்ளர்ல எடுத்துன்னு வா. உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதையே. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, விட்ட கத்தி வேலைக்கு ஆகாது. குழம்பு எடுத்துன்னு டம்ளர் நம்ம எடுத்துன்னு வரலாம். பெரிய பொண்ணு வேற கூழ் கேட்டா, அதுக்குள்ள எங்கேயோ ஓடி போயிட்டா. இப்ப வரத்துக்குள்ள கொட்டி வாரி வைக்காத, ஆட்டத்தை நிப்பாட்டி ஒரு இடமா அடங்கு. நிப்போம்மா நிப்போம்மா. அக்கா குரல் குர்றே. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. மகா சீக்கிரம் ஓடியா ஓடியா. வரேன்டி, சீக்கிரம் வா. என்னடியா உங்க போய் அம்மா பேர் கூழ் செஞ்சிருக்காங்க, வா வா சாப்பிடலாம். இப்போ என்ன கூழ் செஞ்சிருக்காங்க? டிஃபன் என்ன செய்யுதுன்னு தெரியல, அதனால கூழ் செஞ்சு வச்சுட்டாங்க. அது இல்லை எருமை, சாமி கும்பிட்றாங்களா என்ன? அதெல்லாம் இப்போ இல்லையா, அடுத்த வாரம் இல்லை 3வது வாரம் தானே. நமக்கு தேவை கூழ், அது எப்போ செஞ்சா உனக்கு நடி. பரவாயில்ல, இன்னைக்கு அந்த பாறாங்கல் இட்லி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இல்லையா கூழுக்கு தொட்டு கிடையாது, சைட் டிஷ் என்ன செஞ்சிருக்காங்க? கருவாட்டு குழம்பு பிள்ளைடி அம்மா எடுத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உள்ள. வேற லெவல் வேற லெவல். மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? இங்கே வா வா, இந்த குழம்புல கொஞ்சம் எடுத்துன்னு வை. இந்த வரமா. ஏண்டியா நீ ஆடி ஆடி இந்த பானை மேலே வந்து ஊந்துடாதடி, இருக்கு சோத்திர மண்ணாளி போட்டுறாத. போ போ, நான் இங்கே தான் ஆடி நிற்கேன், அங்கே ஆடி நிற்கேன். லூசு கிரிக்கி. அம்மா கூழ் செஞ்சாங்கன்னா தெருவில் இருக்க மொத்த பேருக்கும் கொடுப்பாங்களே, பங்கு பிரிச்சுட்டாங்களா? இன்னும் பிரிக்கல, ஒருத்தர கூப்பிட்டுருக்காங்க, வந்து அவங்களே வாங்கி போயிடுவாங்க. நமக்கு மிச்சம் மிச்சம் தான் தருவாங்க. கிணத்துல ஊற்றி வச்சிடலாம் முதல்ல, அதான் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும். நீ இன்னும் ஆட்டத்தை நிப்பாட்டலையா? அதான் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு மகா அனுப்பிச்சு விட்டுனே, அப்புறம் நான் வேறு வந்து ஹெல்ப் பண்ணணுமா? இந்த கூழுக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கா 10 பேர் வேறு ஹெல்ப் பண்ணணும் பொழுது. கூழில் கை வை, கையை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. கையில் வைக்க மாட்டோமா, டம்ளரில் ஊற்றி கொடுங்க, அப்படியே குடிச்சிடுவேன். கூட 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 எதிர்த்து 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 பேசியே நல்லா ஓட்டப்பட்டு போயிருக்குது உடம்பு. ஒரு வேலை செய்யப்போது கிடையாது. போங்க போங்க, திட்டி திட்டி உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டு போயிருக்குது. லூசு மாதிரி இப்படியே ஆடி நேரு. எப்பா 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 எப்பா, இந்த கூழ் வாசனையும் கருவாட்டு குழம்பு வாசனையும் திருமணம் வரைக்கும் வீசுதேக்கா, திருமணம் வரைக்கும் வீசுது. வந்துட்டியா? வா வா, உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சா நீ வந்துட்ட. என்னை விட்டு ஒண்டியா குடிக்கலான்னு நினைச்சிருக்கல? சீச்சி அப்படிலாம் இல்லை. என்ன காய் வாடினே இருக்கா? வாணி சாமி ஏதாவது வந்துச்சு என்ன? கொஞ்சோண்டு வேப்பிலையோ விபூதி எடுத்துனுவாக்கா, கற்பூரத்தை கொளுத்தி வாயில போடலாம். ஐயோ, கற்பூரத்தை கொளுத்தி வாயில போட போறீங்களா? இவ்வளவு நேரமா கடந்த அண்ணன் நித்திரி நித்திரி சொன்னா நித்திர ஒரு வாரத்துல நிப்பாட்டிட்டே போயிருப்பேன். என்ன கற்பூரம் சொன்ன ஒன்றும் பயமா? சாமியா வந்து கற்பூரத்தை கொளுத்தி வாயில போட்டு அப்படி முழுங்கு தெரியுமா? நீ கூட முழுங்குன்னு பார்த்தா நிறுத்திட்டு இருக்கியா? போங்க அத்தை, சரி உட்காருங்க, கூழ் குடிக்கலாம். நல்ல வேலை தப்பிச்சிட்டப்பா சாமி. ஒத்தி டம்ளர் எடுத்துன்னு சொன்னேன், என்னதான் பண்ணிருக்கா தெரியல. உள்ள எல்லாத்தையும் கழுவிதான் சாமான கவுத்து வச்சிருக்கேன். 4 டம்ளர் எடுத்து இவ்வளோ நேரம். எடியா என்ன தண்ணி பண்ற உள்ள? இந்த வரமா மகா, வீட்டில் இருக்கிறதுலே பெரிய சொம்பா பார்த்து எடுத்துன்னு வா. டம்ளர் கிளம்பலாம் எனக்கு வேணாம். மட்டம்லாம் குடிச்சாலாம் குடிச்ச மாதிரியே இருக்காது. இந்த பழைய சொத்து தின்றதுக்கும் இந்த கூழை குடிக்கிறதுக்கும் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குதுக்கா. இட்லி தோசைனா கூட கடையில் போனோமா, ஒரு மாவு பாக்கெட் வாங்கணுமா, ஊற்றணுமா, சட்னி அரைச்சுமா தொட்டு சாப்பிட்டு போயினே இருக்கலாம். இந்த கூழ் சாப்பிட்னா 3 நாள் வெயிட் பண்ணணும். மாவு அரைக்கணும், மாவு ஊற வைக்கணும், மாவு புளிக்கணும், அதுக்கப்புறமா கூழை காய்ச்சணும், அதுக்கப்புறம் மறுநாள் தான் குடிக்கணும். 3 நாள் ஆயிப்போதுல. ஆமாடி, அப்பதான் நீ நல்லா இருக்கும் டேஸ்டா, உடம்புக்கு அப்பதான் ஆரோக்கியமா. ஆடி ஆடி காலா வலிக்குது பாருக்கா, கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அந்த வயசு பசங்களுக்கு கால் வலிக்குதா, கை வலிக்குதா, மூட்டு வலிக்குதா, என்னென்ன சொல்லுதுங்க பாரு. நான் கால் வலிக்குது மட்டும் தானே சொன்னேன், என்ன லிஸ்ட்டே போட்டு போறாங்க. அந்த காலத்துல வந்து நல்லா பசிச்ச பிறகுதான் அளவு சாப்பாடு தான் போடுவாங்க. நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. டிஃபன் இட்லி தோசை அதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. மீறி போனா சாப்பாடு இல்லைன்னா கஞ்சி கூழ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுவும் காலையில 5:30 மணிக்கு மேலே படுக்கையில் ஒருத்தர் இருக்கக்கூடாது, பாயெல்லாம் சுருட்டி வச்சிடணும். ஆமாக்கா, எங்கள் அம்மா வீட்டில் கூட அப்படிதான்க்கா, 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். எங்கள் மாமியார் வீட்டில் தான் கொஞ்சம் ஏமாற்றி சுற்றின்னு இருக்கேன் நான். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட லீவ் விட்டாங்க 8 மணிக்கு தான் படுக்கையிலேருந்து எழுந்துக்குங்க. நாளை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். 4 மணிக்கு மேலே படுக்கை விரிச்சிருக்கக்கூடாது, அது பக்கத்தில் தூங்கக்கூடாது. என்ன சின்ன வயசுல இருக்கும்போது டிவிலாம் அவ்வளோ கிடையவே கிடையாது. அப்படின்னா கூட இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த ஒளியும் போடுவாங்க, 4 பாட்டு 5 பாட்டு. அதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக காத்து நிற்போம். ஆமாக்கா, சரியான கூத்துல அது வேற. ஆமாம், அந்த போகிற 4 பாட்டு 5 பாட்டில் வர நடுவில் கரண்ட் போச்சுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. அந்தாக்கா ஒரு பாட்டு கூட இருக்கு, ஒளியும் ஒளியும் கரண்ட் போனா டேக்கி டிசி பாலிசி. ஆமாம், கடுப்பாயிடும்.
இது கூட நான் டிவினா எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லார் வீட்டிலாம் டிவி இருக்காது. அந்த பொது டிவின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த கோயில் எதிர்க்க ஒரு ரூமில் இருக்கும், வெளியில் வச்சிருப்பாங்க. அது நைட் ஆனால் தான் எடுத்து வெளியே வைப்பாங்க. ஊர் ஜனம் மொத்தமாக திரண்டு போயிட்டு செய்தி பார்க்குறதோ, அந்த ஒளியை பார்க்குறதோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் ஒன்று போடுவாங்க சாயங்காலமா. அந்த படம் பார்க்கறதுக்கு ஊர் ஜனமே திரண்டு போய் அங்கே உட்காந்து இருப்போம். அது மட்டும்தான். இப்போன்னா ஒரு சேனலை இது மாற்றி அது மாற்றி பாட்டு அது இது மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. அதனால எங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கு, நல்லா விவசாயம் செய்யறதுக்கு அதுக்காக நல்லா கரெக்டாக இருந்தது. இந்த வேர்வையிலேயே ரெஸ்ட்டாக நஞ்சு பேர் இருக்கும். நல்லா பசிச்ச பிறகு தான் சாப்பிட கொடுப்பாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போயே 3 வேளை நல்லா முட்டை கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் என்னது, இந்த கடலை உருண்டியா அது, அதுக்கப்புறமா அந்த 20 பைசா மாதிரி ஒரு மிட்டாய், மிட்டாய் அது, அப்புறம் வந்து இந்த இளந்தம்பழம் ஜாம் மாதிரி இருக்கும். அது இப்படி தான். ஸ்நாக்ஸ் கூட நிறைய கிடைக்காது. அது மாதிரி காசு தர மாட்டாங்க. எப்பயாவது யார் சொந்தக்காரங்க இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அதை இப்போ கொடுப்பாங்க ஒரு 20 பைசா 10 பைசான்னு. அதில் தான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்போல்லாம் தினமும் ஸ்நாக்ஸ் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வந்துடுங்க. அப்படி வாங்கினதுக்கு வந்தால் கூட இந்த பசங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு. எல்லாம் தின்னுப்புட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. எல்லாம் நோய் வாய்ப்பட்டு கிடக்குதுங்க. அம்மாக்கா சரியா சொன்னாக்கா, அந்த கால சாப்பாடு வேறு, இந்த காலத்து சாப்பாடு வேறு. இப்போ எல்லா சாப்பாடுலையும் மருந்து அடிச்சு வைக்கிறாங்க. ஆமாம், எல்லா காய்கறிலும் மருந்து அடிச்சு தான் அவங்கள வைக்கிறாங்க. பத்தாவதுக்கு சிக்கன்லாம் இப்போ சிக்கன் கடை வாரம் 7 நாளும் வருஷம் ஃபுல்லாக திறந்துருக்குது. அப்போல்லாம் சிக்கன்லாம் கிடைக்காது. மட்டன் தான். அந்த மட்டன் கூட வாரத்தை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு இந்த வருஷ பருப்புக்கு அந்த மாதிரி மட்டன்லாம் பார்க்க முடியும். சிக்கன்லாம் வந்து வீட்டில் ஏதாவது கோழி வளர்த்தா தான் உண்டு. இந்த நாட்டுக்கோழி மட்டும் தான். இப்போனா வந்து பிராய்லர் கோழி, அந்த கோழி இந்த கோழின்னு நல்லா கிடைக்குது. அதெல்லாம் வளர்த்துட்டு போட்டு சீக்கிரமாக வேறு பசங்கள்லாம் வேறு ஏஜென்ட் பண்ணிடுதுங்க. என்ன தான் சொல்கிறது, சாப்பாடுக்கு குறை இல்லாமல் இப்போ இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்துக்கு குறையாக இருக்குது. அந்த காலத்தில் சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு தான். எப்போனா ஒரு சமயம் தான் ரேராக அந்த ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும். ஸ்நாக்ஸ்னால் கூட அந்த தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ தான் எல்லாமே நல்லா கிடைக்குது, நோயும் நல்லா கிடைக்குது. ஏமா கூழ் ஊற்றி தருவியா தர மாட்டியா? எவ்வளோ நேரம் தான் பேசினே இருப்பேன், தலை வலிக்குது. பார்த்துக்கோ, நல்ல விஷயம்லாம் சொன்னால் தலை வலிக்குதான். ஆமாம் ஏமா சொம்பு எவ்வளோ நேரமாக தான் எடுத்துன்னு வருவேன்? இப்போ தான் கழுவி பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் பட்டாட தொலைக்கி வச்சுருக்கேன். எடுத்துன்னு வரது கஷ்டமாக இருக்குதுன்னா அப்புறம் இந்த ஃபோன் பேசினிருப்பா அவ்வளோ நின்று. இந்த ஃபோனால் தான் கெட்டு போதுங்கம்மா இந்த காலத்து பசங்க. ஃபோனில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, அதை விட தேவையில்லாத எல்லாம் பண்ணி கெட்டு போதுங்க. இந்த குடிச்சு பார்த்து உப்புல கரெக்டாக இருக்கான்னு சொல்லு. கொடுக்க ஏம்மா சொர்க்கம்னா சொர்க்கம், இதுதாண்டியம்மா சொர்க்கம். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுக்கா. அந்த கருவாட்டு குழம்பு கொடு, பக்கத்துலேயே வச்சுன்னு இருப்பேன். இந்தாடி சாப்பிட்றதுக்கு தானே எடுத்து வச்சிருக்கேன். அப்பா கருவாட்டு குழம்பும் அந்த கூழுக்கும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேம்மா. இருடி இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பொருந்தது. ஏமா மாமா வீட்டுக்கு கூட கூழெல்லாம் கொடுத்தானுலாமா? இல்லையா பிரியாணி கேடி என்ன செஞ்சா கொடுத்தானுலாம், கூழ போய் கொடுத்தானுலாம் சொல்கிறேன். அவங்க வீட்டில் தினமும் கூழ் தண்ணி செய்வாங்க. மாமா வயலில் வேலை செய்கிறாங்களா வயலில், அதனால் அவங்க வீட்டில் தினமும் கூழ் இருக்கும். ஓ அப்படியா? அப்போ நம்ம வீட்டில் மட்டும்தான் வருஷத்தில் 1 வாட்டி 2 வாட்டி செய்யணுமா? ஆமாம் தினமும் செஞ்சு கொடுத்தா அப்படியே குடிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க. இந்த ராதியை வந்தானா அவ்வளோ ஊற்றி கொடுத்துட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடுன்னு பார்க்குறேன். அவ்வளோ கிளம்ப இங்கே நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு கொடுக்காதம்மா, வராதவங்களை கூப்பிட்டுனேடு. குடி, பக்கத்தில் கருவாடு குழம்பு இருக்குல்ல, ஊற்றிக்கல. நல்லாதாம்மா இருக்கு வாசனை. சூப்பராக இருக்கு, குடிச்சு பாடி. இந்த நீ குடி. அம்மா நீ குடிமா. எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் குடிக்கிறேன். நானும் குடிக்க உட்காந்துட்டுனா யார் உங்கள் பானையில் எடுத்து ஊற்றுவாங்க? ஏக்கா எனக்கு கொஞ்சோண்டு இன்னொரு பெரிய சொம்பில் ஊற்றி கொடுக்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கா. இனி உங்கள் மாமியார் பார்த்தா திட்ட போகிறாங்க. கூழ் இந்த கருவாடு குழம்புலாம் பார்த்தா குழம்பு அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிடுறேன். எங்கள் மாமி என்ன கண்டுபிடிக்க போகுது, அது கூழ் மட்டும் தான் வாங்கி வந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோ. கல்யாண வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, எடுத்துன்னு போகக்கூடாது. குடிக்கிறதா இருந்தால் இங்கே குடிச்சிட்டு போ, வீட்டுக்கு தர முடியாது. ஏக்கா இது குடிச்சு 10 நிமிஷத்துல ஜீரணம் ஆகிடும். திரும்ப மதியானத்துக்கு பசிக்குமா, திரும்ப நான் இங்கே வரவா? வா, இங்கே தானே பக்கத்தில் தானே உங்கள் வீடு. ஏன் வர முடியாது? பஸ் ஏறி வரப்போ ஏறப்போ ஏறி வரப்போயா வந்து குடிச்சிட்டு போ. குடிச்சலாம் கூட அனுப்ப முடியாது. அப்புறம் மாமியார் கிட்டே வந்துட்டு வாங்குறதா? மாமியார் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட முடியுதா? ஏம்மா இந்த ஆடி மாதம் நம்ம ஊர் கோயிலில் குழுலாம் ஊற்றுவாங்க. திருவிழா சூப்பராக நடக்கலாமா? எனக்கு அதெல்லாம் புதுசு மாதிரி சொல்கிறேன். அதை வருஷம் நடக்க தானே. ஆனால் ஆடி மாதம் திருவிழா தான்மா ஊர் ஃபுல்லாக திருவிழாவாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் கூழ் ஊற்றுவாங்க, கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா கூழும் கையுமா தான் எல்லோரும் சுற்றுவாங்க. ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சமைக்கிற வேலையே கிடையாது. இனிமேல் ஒரு குண்டா ஒன்று எடுத்துக்கணும். எந்தெந்த கோயிலில் கூழ் ஊற்றுறாங்கன்னு பார்த்து கலெக்ட் பண்ணி வந்துட வேண்டியதான். முருங்கைக்கீரை, இந்த கொழுக்கட்டை, கருவாட்டு குழம்பு, கூழ் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சு 3 வேலைக்கு நல்லா கட்டுன்னு கட்ட வேண்டியதுதான். கூழ் மதியம் தானே ஊற்றுவாங்க, காலையில் பட்டியா தானே ஊற்றலாம்? ஆமாம், காலையில் பட்டினி வந்துட்டு மதியானத்துக்கு நைட்டு கூட சம கட்ட வேண்டியதான். பார்த்தா கோயிலில் கும்பம்லாம் வேறு போடுவாங்க, அதெல்லாம் வேறு போய் சாப்பிட்ணும். மட்டன், சிக்கன், முட்டை எல்லாம் சூப்பராக போடுவாங்க கும்பம். நான் தாண்டி கும்பம் போடுற அன்றைக்கி ஒரு நாள் கூட கோயிலுக்கு போனதே இல்லை. ஆமாம், கூப்பிட்டா வரவே மாட்டேன். லேட் ஆகி போச்சு நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். நானும் கீதா ராணிலாம் போயிருக்கேன் தெரியுமா. கும்ப சாப்பாடு செம்ம அருமையாக இருக்கும். இந்த வாட்டி வர நானும் என்னைய கூட்டின்னு போனேன். வா நானா கூட்டின்னு போக மாட்டேன் நான் சொல்கிறேன். ஏமா கும்ப சாப்பாடு என்னதுமா? அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்களா, அந்த அன்றைக்கி நைட்டு வந்து சாமிக்கு வந்து பெரிய இலையில வந்து சாப்பாடு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் சிக்கனு, மட்டனு, முட்டை, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை அதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க. அது பேர் தான் கும்ப சாப்பாடு. சாமி வந்து நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கோயில் தானே அவங்க வீடு, வேற எங்கே போவாங்க? ஆமாம் கோயில் தான் அவங்க வீடு. கோயில் இருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் கூழ் ஊற்றும் போது கும்ப சாப்பாடு போட்டோன்னே அவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டி அது வீட்டில் கூழ் ஊற்றும் போது ஆனால் கூப்பிடலான்னு இருக்கேன்.
கூப்பிட்டு சொந்த பந்தத்துல தான் கூப்பிட்டு தானே கூழ் ஊற்றுனா. கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம், நாங்கள் வரல அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டி அவங்க எத்தனை வர கூழ் ஊற்றுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஊற்ற போகிறேன். எல்லாரும் வரட்டும். ராதிகா பக்கத்தில் இருக்கா, உடனே வந்துடுவேன். நான் இதை ஃபோன் பண்ணி எத்தனை வர கூழ் ஊற்றுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி வச்சு ஊற்றப்போறேன். எல்லாரும் வந்து கூழ் குடிச்சிட்டு நல்லா கும்ப சாப்பாடு சாப்பிட்டு போட்டோம். ஆமாம், சொந்த பந்தம்லாம் வந்து சாப்பிட்டு போகிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்மளே சமைச்சு நம்மளே தான் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு இருக்கோம். கூழ் ஊற்றுற அன்னைக்காவது எல்லாரும் வரட்டும். ஏக்கா எங்களெல்லாம் கூப்பிடவே கூப்பிட மாட்டியா? ஏங்க உங்களை தனியாக வேணாலும் கூப்பிடணுமா? நீங்கள் எங்கே தானே இருக்கிறீங்க? அதனால எங்களை கூப்பிட மாட்டேன். சரி வாங்கடி, எல்லாரும் வாங்கடி. நீங்கள் எல்லாமே எல்லாரும் கூடி இது மாதிரி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு தாண்டி இந்த பண்டிகை ஃபங்க்ஷனு இந்த திருவிழா அதெல்லாம் வைக்கிறாங்க. கோயில் திருவிழானா ஊரை விட்டு ஊரை போய் பழைக்க போனவங்க கூட அந்த திருவிழாக்கு வருவாங்களா, சொந்த பந்தத்தை பார்க்கறதுக்கு, உறவு மக்களை பார்க்கறதுக்கு. அதுக்கு தான் திருவிழாலாம் வைக்கிறாங்க. கரெக்டாக சொன்னக்கா. சரி கூட குடிங்க, வச்சு வேலைக்கு பார்த்துருக்கீங்க, மரமன் குடிங்க. இந்த கீதா மாடிக்கிட்ட சண்டை போட்டு முதுகு பிடிச்சிக்கிச்சே. ஐயோ நடக்க முடியலையே. நம்ம நல்லா இருக்கும் போதே நட்டக்கலை நம்மளை மதிக்க மாட்டான். இப்போ வேற இடுப்பு வேற பிடிச்சிச்சு, நடக்க முடியல, குனிய முடியல. ஐயோ கடவுளே, மாமியார் கேள்விக்கு வேற சப்ளை பண்ணணும். நமக்கு தேவையா இந்த கீதா கிட்ட சண்டை போட்டே ஆகணுமா இன்னைக்கு? நல்லா இருந்த உடம்பு கெட்டு போச்சு. ஏன்டி இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்தா? வந்துட்டாரு மைனர். எனக்கு வேறு ஆஃபீஸ் டைம் ஆகுது. டிஃபன் பாக்ஸில் எடுத்து குடுறி, நான் கிளம்புறேன். குடிக்கிறதுக்குனே இருப்பானுங்கம்மா. ஏங்க அதெல்லாம் காலையில டிஃபன்லாம் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க, பேக்ல போட்டு எடுத்துன்னு போங்க. இவையா செவத்துல முட்டு குத்து நின்னுக்கா. ஏண்டி என்னடி பண்ற? யோ சாப்பாட்டை கட்டி வச்சிருக்க சொல்றேன், போய் எடுத்துன்னு போ. அவன் அவஸ்தா அவனுக்கு. ஐயம்மா என்ன ஆச்சு இவளுக்கு? ஆள் சமத்தியா எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ நெட்டக்காரன் கண்டுபிடிச்சிட்டானே. ஏண்டி காலையில எங்க போயிட்டு சண்டை போட்டு உண்டு பரண்டு வந்து நின்று இருக்க? யோ நானா என் சண்டைக்கு போனேன், ஒருத்தி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சண்டை போட்டு அனுப்பிச்சிருக்காயா. உனக்குலாம் வீட்டில் வேலை இருக்குதுன்னு ஒரு பொறுப்பு இருந்தால் நீலாம் சரியாக தான் இருப்ப. உன்னதான் கேட்கவே கால் இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணின்னு சுற்றின்னு இருப்பேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், புருஷனை வேலைக்கு அனுப்பணும், அதெல்லாம் பொறுப்பு இருந்தால் தானே. சும்மாவே 2 மணி நேரத்துக்கு நீட்டுவான். இதில் வேற என்ன நிமிந்து எதிர்த்து கூட பேச முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நீட்டு காம்பேர். இங்கே பாருடி, கேட்டுன்னு தானடி இருக்கிறேன். இப்போ வர ஆத்தத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஓடி போயிடு மரியாதையா. மரியாதையா நான் ஓடி போகிறேன். வீட்டில் இருக்கவங்களாம் ஒழுங்காக பார்த்துக்கோ. அம்மாவுக்கு ஒழுங்காக சொத்தை போடு. ஆமாம், நான் போட்டு தட்டில் போட்டு கையில் கொடுக்கணும், உங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க பாரு. இவகிட்டலாம் மனுஷன் பேசுவானா? யோ சோத்து பை எத்தனை போல நீயே தின்னு அதை. நெட்டக்காரனுக்கு கையில் எடுத்து கொடுக்கலன்னு கோவம். நல்லா வாட்டப்பட்டவனாச்சே. வீடு அடங்கி இருக்க போது கிடையாது. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணின்னு வந்து உயிர் எடுக்கிறான். இப்பவே மணி ஆயிடுச்சு, நம்ம போய் பொழப்ப பார்க்கலாம். ஏம்மா ஏம்மா கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம். கீதா அந்த பக்கம் வரட்டும், அவங்க காலை உடைக்கிறனா இல்லைன்னு பாரு. எருமை எப்படி தள்ளி விட்டா மா. இப்போ இவனா அப்பம் போய் புள்ள வந்திருக்கான். என்னடா என்னம்மா பண்ணுறீங்க? செவருலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தனுங்கடா. மழை காலத்துக்கு இந்த வீடு தாக்கு பிடிக்குமா தாக்கு பிடிக்காதானே? அப்படியா? கீதா ஆண்டியும் நீயும் சண்டை போட்டேன்னு சொன்னாங்க. பொழாடியில் அப்படி கட்டி புரண்டு உருண்டிங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து தான் கேட்குறானா? ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம். ஸ்கூலுக்கு டைம் ஆகல, கொடுப்பா. சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. கிளம்பு. என்ன ஸ்கூலுக்கு பேக்கில் எடுத்துன்னு போத்தாவலையா? வெறும் கையை வீசின்னு போயினுக்கா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. மறந்துட்டேம்மா, அதை எடுத்துன்னு போகிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது பேக்கை மறப்பாங்களா? இதெல்லாம் என்ன புள்ளன்னு பெற்று வளர்த்து வச்சிருக்கேன்னு தெரியல நான். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சொல்லியிருக்காங்க. மதியம் வந்துருங்கம்மா. நான் இருக்கிற நிலைமைக்கு எங்கடா வர்றது? ரொம்ப சந்தோஷமா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வரமாட்டாங்கன்னு எங்கள் மிஸ் கிட்ட சொல்லிடுறேன். எப்போன்னு காத்துன்னு வந்தா போலாகுது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு போக வேண்டியது தானே? உங்கள் அப்பா கிட்ட காலையிலே சொல்லியிருக்கல, லீவ் போட்டுருப்பார்ல. வேணாம்மா, அப்பா லீவ் போட்டால் சம்பளம் பிடிச்சிடுவாங்க. எதுக்கு? நீங்கள் வெட்டி தானே வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தேன். இந்த மாதிரி சண்டை போட்டு இடுப்பு போச்சுன்னு வந்து நின்று இருக்கீங்க. சரி எங்கள் மிஸ் கிட்ட சொல்லிடுறேன், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன மார்க் ஷீட் தர மாட்டாங்க, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் தருவாங்க. ஆமாம், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் பாஸ் தானடா? ஒன்றுத்தில் மட்டும்தாம்மா ஃபெயில் ஆகிட்டேன். ஏம்மா ஒன்றுத்தில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கேன். எடு வந்து விளக்க மாட்டேன். போடு மௌன. நீ மட்டும் என் கையில் சிக்கனா அவ்வளோதான்டா. சிக்கனா தானே? பணம் கட்டி படிக்க வச்சா ஒன்றுத்தில் தான் பாஸா? எல்லாம் சோத்துல உப்பு அள்ளி கொட்டி வைக்கணும். பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படாமல் வாழணும் சொல்லிட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி ஃபீஸ் கட்டி படுக்க வச்சா ஒன்றுத்தில் தான் பாஸா? என்ன பண்ணுறது இதெல்லாம்? இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு. அவங்க அப்பா கிட்ட மாட்டி கொடுத்து இன்னைக்கு பெல்ட்டில் அடி வாங்க வைக்கணும்னா இல்லையான்னு பாரு. இத்தனை வாட்டி தான் அடிக்கிறது, திருந்தாத ஜென்மமாக இருக்கேன். அங்கங்கே பிள்ளைங்க எப்படி இருக்கு? எனக்குன்னு பெற்று வளர்த்து வச்சுக்கணும் ஒருத்தன். ஏம்மா ரொம்ப நேரம் நிற்க முடியல, நேரம் பட்டாதான் வேலைக்காகும். கருவோட வேணா சொன்னதும் போதும், இவகிட்ட நான் சண்டை போட்டதும் போதும். அடிக்கவே இல்லை, 5 நிமிஷத்துல காஞ்சி போச்சு. சாமான் தொலைக்கி கவுத்து வைக்கிறாங்க, திரும்ப எட்டு உள்ள வைக்கிறாங்களா? 2 நாள் ஆனாலும் இங்கேயே கிடக்குதுமா. அரிசி கொட்டி வைக்கிறான்டா. எங்க போட்டு வச்சுக்குதுங்க பாரு. இந்த மாமியார் கல்வி எங்கன்னா சும்மா இருக்குது. அரிசி காலி ஆயிடுச்சுன்னா வேற மூட்டையை கவுத்து கொட்டி வைக்கணும்னு கிடையாது. தொலைக்கி இங்கே தான் கவுத்து வச்சுக்குது. மூட்டையோட வச்சு வேலை பார்த்துனுக்குது போலகுது. எங்கள் அண்ணா வீட்டில் இருந்தால் வருஷத்துக்கு 12 மூட்டை அரிசியை கொடுத்துட்றாங்க. கட் பண்ணி இதில் கொட்டி வைக்கிறதுங்கண்ணா. அதை தவிர இங்கே கழுவி கவுத்து வச்சுக்குது.
மற்ற கதையெல்லாம் நல்லா பேசும். பெரியம்மா கூப்பிட்டாங்கம்மா. என்ன வேண்டாம் உங்க பெரியமாக்கு? கூழ் செஞ்சிருக்காங்கம்மா. நீங்க கூழ் கேட்டீங்களாண்ணா, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி, அத்தைக்கு வேணுமான்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்துரு. அம்மா இந்த சாமான எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. பாட்டி என்ன பண்றாங்க? பாட்டி வீட்லயே இல்லம்மா, அந்த கோயிலாண்ட இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் கோயிலாண்ட உட்காந்து கதை பேசுறதே ஒரு வேலையா வச்சுன்னு இருக்கு. அத்தை என்ன பண்ணுது? அத்தை மாமா கிட்ட ஃபோன் பேசினிருக்காங்க. ஃபோன்லயே குடும்பம் நடத்தினுக்கா. இந்த பெரிய நாத்தனார் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல்ல அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும். இல்லைன்னு வச்சுக்கேன் ஏங்கி போயிடுவா. சரி, உங்க அத்தைக்கு கூழ் வேணுமான்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்துருங்க. பெருமை கிட்ட வரேன் சொல்லு. சரிம்மா. என்ன சஞ்சிங்கடா? அவன் அங்கதான் விளையாடி நிக்கா. சரி, பாத்துக்கோ. சீக்கிரமா வாங்க, அந்த கூந்தலை கட்டின்னு வாங்க. பயந்தே போயிடு நானே. இந்த மனுஷன் காலையில போனாரு, சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. எங்க தான் போனாரு, எங்க தான் வந்தது தெரியல. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சாப்பிட்டாரா இல்லையானே. அவர் பண்ண வேலைக்கு அவர்கிட்ட பேசவே கூடாது. நான் ஃபோன் பண்ண மாட்டேன். சாப்பிட்டோம் சாப்பிடலாம் போட்டோம். என்னை பார்த்தா கேனக்கு இருக்க மாதிரி எடுத்து போடுது அவருக்கு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வின்றால் போரான் போர்க்களமே. என்ன பண்றது, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு தாவி தானே ஆகணும். ஒன்று ஆத்தாப்பன் சரியா இருக்கணும், இல்லைன்னு வந்தால் கொண்டவன் சரியா இருக்கணும். நமக்கு எதுவுமே சரி கிடையாது. அண்ணங்காரன் அவன் ஒரு விதம், அம்மா ஒரு விதம், புருஷங்காரன் ஒரு விதம். எங்கே தான் போய் நான் என் குறைய சொல்கிறது? குயில பூடிச்சி குண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி காலை ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏம்மா பேய் மாதிரி தலையை வச்சு போட்டு என்ன பண்ணிருக்கா இவா? எடி ராதிகா. யாரோட குரலை கேட்டால் எனக்கு கடுப்பாகுமோ அந்த மனுஷன் வந்திருக்கிறாரு. திரும்பியே பார்க்கக்கூடாது, கூப்பிட்டோம். ஏடி கூப்பிட்றேன், உனக்கு காது கேட்கல? எடி ராதிகா. பொண்டாட்டிக்கிட்ட வருமானத்தை மறைச்சிருக்கிறாரு இந்த புருஷன். இந்த புருஷன் கிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? நம்ம பேசாமல் இருந்தால் அந்த குளிர் விட்டு போயிடும். முதல்ல காசு எங்கன்னு கேட்கலாம். வாங்க சார், வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். என்னடி புதுசா சார் கேர்லாம் சொல்ற? ஆமாங்க சார், நீங்கள் பண்ணி வச்சுக்க வேலைக்கு உங்களுக்கு தீபாரதனே கொடுக்க தேவை நானே. அப்படி என்னடி பண்ணிட்டேன் நானு? வீட்டுக்கு ஓட தானே மாற்ற போறேன். அது மட்டுமா செஞ்சிருக்கீங்க? வேற என்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்கீங்க? வேற என்ன செஞ்சேன்? எனக்கு தெரியல என்ன செஞ்சேன்னு. உங்களுக்கு முதல்ல ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ? சம்பளமா? அது 500 படி. உனக்கு தெரியாதாண்ணா? எத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்துற, இது கூட உனக்கு தெரியாதா? அப்படியா? சரி, நான் இது சரளா வீட்டில் பெயிண்ட் அடிச்சிங்களே, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? அது வந்து அவ்வளோ பெரிய வீட்டை ஒரே நாளில் முடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால ராத்திரியும் பகல வேலை செஞ்சு 2000 ரூபான்னு வாங்கினேன் சம்பளம். ஓ, அப்போ தினமும் உங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம், என்கிட்ட 500 சொல்லி ஏமாத்தி நிறுத்திங்க இதனால. நான் ஏண்டி உன்னை ஏமாத்த போறேன்? உன்னை ஏமாத்தி நான் எங்கே எடுத்து கொடுக்க போறேன் சொல்லு காசை? அதான் எனக்கு தெரியலையே, எங்க எடுத்து கொடுக்குறீங்கன்னு. இந்த மாதிரிலாம் என் மேலே சந்தேகப்படாத. நான் சந்தேகப்படலைங்க, நீங்க தான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் மட்டும் இந்த குடும்பத்துக்கு ராத்திரி மகளும் நான் ஏன் உழைக்கணும்? நீங்க வந்து சம்பாதிக்கிற சம்பளத்தில் கால்வாசி கொடுத்துட்டு மீதி காசை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிற்கீங்க. இது எந்த வச்சு நான் சொல்லுங்க? நான் எங்கடி ஜாலியாக இருந்தேன்? இப்போ என்ன எக்ஸ்ட்ரா வாங்குற காசெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கணும். அதானே? ஒரு நிமிஷம் இரு. எங்கே போகிறாரு இந்த மனுஷன்? தட்டில் கருப்பு எழுத்து வந்து சத்தியம் பண்ணி நான் வந்து 2000 ரூபாய் வாங்கவே இல்லை, எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சத்தியம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க, நான் நம்ப மாட்டேனே.